இயக்குனர் பாரதி ராஜா அவரோட பையன் மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு, அவர் எப்போ பிறந்தாரு, கொஞ்சம் அவர பத்தின டீட்டெயில பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாரதி ராஜா, சந்திரலீலா அவங்களுக்கு முதன் பையன் மனோஜ், 2வது ஜனனி. இதான் அவங்களோட ஃபேமிலி. அவர் பார்த்துட்டிங்கன்னா 1976 செப்டம்பர் 11 தேனி மாவட்டம் கம்பத்தில் பிறந்திருக்காரு. யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இதில் வந்து ஆர்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அசிஸ்டண்ட் ஆக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் டேரக்டர் மணிரத்னமும் செல்வராஜும் ஒரு கதை எழுதுகிறாங்க. அதான் தாஜ்மஹால். அதை வந்து பாரதி ராஜா இயக்குறாரு. இதில் தான் மனோஜ், ரியாசன் வந்து 2 பேரும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. இவரோட நேம் பார்த்துட்டிங்கன்னா பாரதி ராஜா ஆசைப்பட்ட பேர் மணிபாரதி. ஆனால் மனோஜுங்கிற பேர் தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதையே வச்சுட்டாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா படம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு 10 பாட்டு வரும். ஆனால் 10 பாட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே கேட்குற மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த டயத்தில் இந்த கண்டு கொண்டேன், அலைப்பாயுதே படம், முதல்வன் படம்லாம் வந்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2001 ஆகஸ்ட்டில் சமுத்திரம் படத்தில் வந்து சின்ராசு அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவர் பண்ணியிருந்தார். கேஎஸ் ரவிக்குமார் வந்து அவர்கிட்ட வந்து எப்படி நடிப்பெல்லாம் வாங்கணுமோ அந்தளவுக்கு வந்து வாங்கியிருந்தார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2001 டிசம்பரில் கடல் பூக்கள் அப்படிங்கிற படத்தில் முரளி அண்டு மனோஜ் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து லீட் ரோலில் வந்து பண்ணியிருப்பார் மனோஜ். இது வந்து ஃபுல்லாகவே நாகர்கோயிலில் எடுத்ததுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஸ்டோரின்னு சொல்லலாம். அடுத்து 2002 ஜனவரியில் பார்த்துட்டிங்கன்னா அல்லி அர்ஜுனா படம். ரிச்சா பால்விட் அப்படிங்கிறவங்களோட நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவரை வந்து ஒரு நல்ல கேரக்டராக காமிச்சிருக்க மாட்டாங்க. மீதி பாதியில் ஒரு ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த படம் அந்தளவுக்கு ஓடலை. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினுக்கு தான் அந்த படம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்துச்சு. ஹீரோயின் தான் நிறையா சீனில் வந்திருந்தாங்க. அதனால் அடுத்து 2002 பார்த்துட்டிங்கன்னா வருஷமில்லாமல் சொந்தம் வந்து லோ பட்ஜெட்டு. ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை எடுத்திருந்தார். அந்த படத்துலையுமே நல்லாவே நடிச்சிருந்தார். அந்த படத்துலையுமே வந்த பாட்டு எல்லாமே நல்ல ஹிட் ஆச்சுங்க. நல்லா இப்போ வரைக்குமே கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லவன்கிற படம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான படம். அந்தளவுக்கு இதுவுமே ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஈரநிலம் அப்படிங்கிற படம். இது வந்து மாநில அவார்டு வாங்கியிருக்கு. இதில் இருக்க பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். சிற்பி அவர் எழுதுனது தான் பாட்டு. இவருக்கு வந்து கிராமத்து கேரக்டர் தான் சூட் ஆகும் போல். அந்த படமே கிராமத்து படங்கிறதுனால ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2004 மகான் நடிகன் அப்படிங்கிற படம். சத்யராஜ் தான் அதில் வந்து ஹீரோ. பட் இருந்தாலும் இவர் பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஒரு ஆடியன்ஸாக இருக்க மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கும். அந்த ஒரு சின்ன கேரக்டர் தான் அவருக்கு கிடச்சிச்சு. அதையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் மனோஜ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சாதுரியம். அந்த படத்தில் நடித்த படம் வந்து ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் வந்து இவர் வந்து கேப் போட்டுட்டார். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வரவே இல்லை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாரதி ராஜா இயக்குன அன்னக்குடி படத்தில் நடிச்சிருப்பார். அது கிராமத்து கேரக்டர்னால அந்த படம் சூப்பராக இருக்கும். நல்லாவே ஓடிச்சு. ஓரளவுக்கு ஓடிச்சு. இதில் வந்து ஜிவி தான் மியூசிக் பண்ணியிருப்பார். அடுத்து 2015 பார்த்திங்கன்னா பேபிங்கிற ஒரு பேய் படம் சிவா கேரக்டரில் பண்ணியிருப்பார். அடுத்து கதிர்வேல் காக்கா, என்னம்மா கதை விட்றாங்க, வாய்மை, சாம்பியன், ஈஸ்வரன், மாநாடு, விருமன் வந்து கடைசியாக 2002 பண்ணியிருக்காரு. அதான் அவர் நடித்த கடைசி படம்னு கூட சொல்லலாம். இந்த எல்லா படத்துலையுமே அவருக்கு ஒரு சின்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் அவர் கொடுத்த ரோலை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அடுத்து மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டராக. 2024 பார்த்துட்டிங்கன்னா சாக்ஸ் அண்ட் லீடர் அப்படிங்கிற வெப்சீரிஸில் வந்து மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். இதான் அவருக்கு நடித்த கடைசி ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். பார்த்துட்டிங்கன்னா 2016 அவருக்கு சாதுரியம் படத்தில் கூட ஆக்ட் பண்ண ஹீரோயின் கூட வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்கள் இருக்காங்க. 2025 மார்ச் 25 வந்து இறந்துட்டார். நடிகர், டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பரிணாமங்களில் வந்து நடித்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கார்டியாக் அட்டாக் வந்து சென்னையில் இறந்துட்டார். அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம அஞ்சலி செலுத்திக்கிறலாம்.